இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க போறேன்னு சொல்ல மாட்டேன், எதுக்கு போறேன்னு சொல்ல மாட்டேன், எங்க வேலைக்கு போறேன்னு சொல்ல மாட்டேன். உடம்பு முழுக்க நோய். ஒரு வேளை மாத்திரை போடலனா கூட உன் உடம்பு நல்லா இருக்காது. இப்படி எங்க கிட்ட எதுவுமே சொல்லாம ஒரு வேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? எதுக்குடி ஏன் இப்படி அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிற? என்ன எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்களை பத்தியும் உங்க வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசிக்க. தள்ளு. அக்கா, மாமா நேத்துல இருந்து எதுக்கு கோயிலுக்கு போறாருன்னு சொல்லல. அதுவும் நீ கேட்டே சொல்லல. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இன்னைக்கு தேதி 27. அப்போ உங்க மாமா அதுக்குதான் கோயிலுக்கு போறாரா? என்னக்கா கேலண்டரை பார்த்துட்டு அதுக்கான்னு சொல்ற? என்னாச்சுக்கா? அது தாண்டா தெரியல. இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த தேதியில எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இந்த தேதியில கோயிலுக்கு போகாம இருக்க மாட்டாரு. எதுக்குன்னு கேட்டா வாயில இருந்து ஒரு வார்த்தையும் வராது, அவரு அசையவும் மாட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் அத பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப முயற்சி பண்ணேன்டா. ஆனா அந்த ஆளு மனசுல இருக்க விஷயத்த வாயை திறந்து சொன்னதே இல்ல. அக்கா, மாமா இந்த விஷயத்த மறைக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுதுக்கா. ஆமாண்டா, இன்னைக்கு என்ன செஞ்சாவது அதை தெரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு அவர் பின்னாடியே போய் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறேன். நீ வீட்லயே இரு. சரிக்கா. இந்த 27ஆம் தேதியில அப்படியே என்னாச்சு? அத்தை ஏன் சோகமா பூஜாரையில உட்கார்ந்திருக்காங்க? என்னாச்சு? இவர் ஏன் இவ்வளவு டல்லா இருக்காரு? அம்மா, இன்னைக்கு பண்டிகை எதுவும் இல்லையே, அப்புறம் எதுக்குமா அந்த பூஜை ஏற்படலாம்? இன்னைக்கு எங்களுக்கு பண்டிகையை விட ரொம்ப முக்கியமான நாள். நாங்க மறக்க முடியாத நாள் இது. இவ்ளோ கஷ்டத்துல இவ்ளோ பக்தியோட எதுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம போய் அம்மா கிட்ட கேட்கலாம். சரி சரி, நீ போய் நான் சொன்ன பிரசாதம் எல்லாம் ஏற்பாடு பண்ணு. சரிங்கம்மா. ஹாப்பி பர்த்டே ஆரு, ஹாப்பி பர்த்டே ஆரு. இன்னைக்கு என்னோட பிறந்த நாளா? என்னோட மன்னிச்சிருமா.
என் பொண்ணுக்கு பக்கத்துல இருந்தும் கூட இந்த அப்பனுக்கு அவ இதய துடிப்பு கூட கேட்கல. அப்பா அதுக்கப்புறம் அக்காவை பத்தி உங்களுக்கு எப்போ தெரிஞ்சதுப்பா? நான் செஞ்ச பாவத்தினாலதான் எனக்கு இப்ப இந்த நிலைமை வந்துருச்சுடா. நீ பாவம் பண்ணியா? என்ன பாவம்மா? உனக்கு சுமையா இருக்கும்னு உன்னோட பந்தத்தை நான் உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்டா. உன்னோட குழந்தை இறந்துடுச்சுன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன்டா. நான் செஞ்ச பாவம்டா. நான் உயிரோட இருக்கும் போதே எனக்கு இறப்ப கொடுத்துருப்பான்னு ஆண்டவன் கிட்ட கேட்க வச்சிருக்கடா. என்னால இந்த வேதனைய அனுபவிக்க முடியல மகனே. உன் குழந்தைய தேடுடா. அவன் எங்க இருக்கான்னு தேடு. இங்க பாருப்பா, உன் குழந்தை இந்த பூமிக்கு அனாதையா வரல. அதே மாதிரி அவ அனாதையா போக கூடாது. இங்க பாருப்பா, உன்னோட பொண்ணுக்கு நீ நீ உயிரோட இருக்குங்கிறது தெரியணும்டா ராமமூர்த்தி. அம்மா, பெண் குழந்தைன்னு தெரிஞ்சதும் பெத்த பாசம் போயிடுமா சார்? சொல்லுங்க. நானும் அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா நானும் கூட இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணுதான். மகாலட்சுமி மாதிரி ஒரு பெண் குழந்தைய கடவுள் உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா அது உங்களுக்கு பாரமா இருக்குல்ல? வளர்ந்தா செலவு பண்ணணும்னு இந்த மாதிரி ஆசிரமத்துல விட்டுட்டு போறீங்களா? அந்த கடவுளே ஒரு தடவை ஆசிரமத்துல இருக்கிற பெண் குழந்தைங்களை பார்த்தா இன்னொரு தடவை அந்த பெண் குழந்தைங்களை பூமிக்கு அனுப்புறதுக்கு பயப்படுவாரு சார். சொல்லுங்க சார், பெண் குழந்தைங்க பாரமா இருக்காங்களா? சொல்லுங்க சார். தப்பு நடந்து போச்சுமா. என் பொண்ணு என்கிட்ட கொடுத்துருங்களேன். சாகர வரைக்கும் அவன் என் மகளாவே தான் இருப்பான். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் பொண்ணு என்கிட்ட கொடுத்துருங்கம்மா, கொடுத்துருங்கம்மா. நீங்க தப்பாயிடுச்சேன்னு ஒத்துக்கிட்டாலும் தப்பாயிடுச்சேன்னு ஆதங்கப்பட்டாலும் உங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஆசிரமத்துல நிறைய குழந்தைங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் பேரை வேற வேற ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. யார் எங்க போயிருப்பாங்கன்னே தெரியாது. அதுவும் இல்லாம உங்களுக்கு உங்க பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுன்னு சொல்றீங்க. கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சார்.